20 எம்எல்ஏக்கள் விஜய் கூட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது குறிப்பா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்க எல்லாமே போர்க்கொடி தூக்குனதாகவும் ஒரு செய்தி இப்ப பார்த்துட்டு வர்றோம். அப்போ அதிமுகவுமே நாங்க வந்துட்டு விஜய் கூட போக ரெடியா தான் இருக்கோம், எடப்பாடி தான் தடுக்கிறாரு அப்படின்ற இடத்துல நிக்கிறாங்க. அப்ப அதிமுக உடையிறதுக்கும் எம்எல்ஏக்கள் வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. அதிமுக வைத்து நீங்கள் எதிர்பாராத பல காட்சிகளை நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே ஒரு முதல் சீன் ஆரம்பிச்சிருச்சு. சி.வி. சண்முகம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலக குரலை எழுப்பி வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்ன அப்படின்னா, அவங்க 5 வருடம் அதிகாரத்தில் இல்லாமல் ஒரு பல்லை பிடுங்கின பாம்பு நிலைமையில் தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் ஜெயிக்கலாம்னு நினச்சாங்க. இப்போ அதுவும் பறி போயிடுச்சுக்கும் போது எப்படியாவது அதிகாரத்துக்குள்ள போகணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. இல்ல நாங்கள் ஒரு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருப்போம்னு நினைச்சிங்கன்னா அவங்க எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? அதுவும் ஒரு அமைச்சராக கோலோச்சிய காலத்தில் எத்தனை 1000 கோடி அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் நீங்க அதிகாரம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் எப்படி அவங்களால காலத்தை ஓட்ட முடியும்? அப்ப அவங்க எடுத்த முடிவுங்கிறது இப்ப தாவேகாவுடைய கூட்டணிக்குள்ள போயிடல, வெளியிலிருந்து ஆதரவு இல்லை. நம்ம உள்ள போய் ஒரு அமைச்சரவைக்குள்ளே இடம் பிடிக்கணுங்கிறது இவங்களுடைய ஆசையாகவும் நோக்கமாகவும் இருக்கு. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முதலமைச்சரா இருந்தவர் விஜயுடைய இதுல எப்படி போய் இருக்கிறது? நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயினுடைய அமைச்சரவையில போய் நம்ம ஏதாவது ஒரு அமைச்சராக இருக்க முடியுமா? அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மனத்தடையை ஏற்படுத்தியிருக்கு. அதை இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று அதிமுக முழுமையாக தாவேகாவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த பதவியை விரும்புகிற சி.வி. சண்முகம் போன்றவர்கள் அதிமுகவை உடைச்சிட்டு அல்லது எடப்பாடியை நீக்கிவிட்டு அதிமுகவை கைப்பற்றக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாஜக போயிட்டு அதிமுக இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள். ஆமா, நிச்சயமா. ஏன்னா பாஜக அதிமுகங்கிறது ஒரு தேர்தல் கூட்டணி தான். அது ஒரு தொகுதி. ஆமா, எடப்பாடிங்கிற ஒருத்தர் வேணா தனிப்பட்ட முறையில் அமித்ஷாவுடைய அடிமையாக இருக்கலாமே தவிர இனியும் நீங்க பாஜகவை தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பாஜகவுக்கு அதிமுகவின் தேவை எப்ப ஏற்படும் அப்படின்னா 2029 மக்களவை தேர்தலில் தான். அன்னைக்கு யார் முதுகுலையாவது சவாரி பண்ணணும்ட்டு வருவாங்க. நிச்சயமாக தாவேகாவோ திமுகவோ பாஜகவை அங்கீகரிக்காது, அரவணைக்காது. அப்ப அதிமுக தான் ஒரே வழி.